எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூசைடிக்கல் தாட்ஸ், அதாவது தற்கொலை சார்ந்த எண்ணங்கள் வரதை எப்படி தவிர்க்கணுன்றதை பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லா விஷயமும் நல்லா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பித்த நம்ம மனசு நாள் போக போக அந்த ஓவர் திங்கிங் சிந்தனை ரொம்ப அதிகமாகிறதுனால நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு ரொம்ப ஒரு கொடிய மிருகமாக மாற ஆரம்பிச்சிருது. எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, வெளியிலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை தாக்குது, அந்த தாக்கத்தினால தான் நம்ம இந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மட்டும்தான் எல்லாருமே காரணத்தில் வைக்கிறாங்க. ஆனால் பிரச்சனைகள் செகண்டரி ஒரு விஷயந்தான். முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக எடுத்துக்கக்கூடிய நம்மளுடைய மனசு, அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடிய நம்மளுடைய மனசு, நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தாழ்ந்து போயிடுவோமோன்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ஈகோ, இது எல்லாம் தான் முதல் காரணமாக இருக்குது. பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த உலகமே இருமையான உலகம், எல்லாமே நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்துட்ருக்கோம். அப்போ நம்ம சைடில் என்ன விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப சிந்திச்சு அந்த விஷயத்தை ரொம்ப மிகைப்படுத்தி பார்த்து அதை பார்த்து நம்மளே பயப்பட ஆரம்பிச்சிடுறது. உங்களை விட உங்களுக்கு அந்த பிரச்சனை மேலே இருக்கக்கூடிய சிந்தனையை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட, உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை விட, இது எல்லாத்த விட உங்கள் கண்ணுக்கு அந்த பிரச்சனை மட்டும் பெருசாக தெரியுது. இவ்வளோ தூரம் அந்த பிரச்சனையை பெருசாக்கி காமிச்சதோ இல்லை ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி சிந்தனைக்குள்ளே அதிகமாக்கி காட்டினது யாருன்றதை கவனிங்க. தயவுசெய்து மற்றவங்களையோ சுற்றி இருக்கிறவங்களையோ காரணம் சொல்லாதீங்க. இந்த விஷயத்தை உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிம்பமாக உருவாக்குனது உங்களுடைய சிந்தனை தான், உங்களுடைய எண்ணங்கள் தான். நம்ம மனசு என்ன சொன்னாலும் அதை என்னன்றது கூட நம்ம உணராமல் அப்படியே செஞ்சிடறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய முதல் தப்பு. இப்போ இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு எதையாவது ஒரு பொருளை கேட்டு அடம் பிடிக்குது அப்படின்னா உடனடியாக அதை வாங்கி கொடுத்து அதை சந்தோஷப்படுத்திடணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வேறு ஏதாவது சூழ்நிலை மேலே ஆசைப்படுது, அப்போ அது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வாங்கி கொடுத்து அதை சந்தோஷப்படுத்திடுறோம். இந்த மாதிரி அது என்ன கேட்டாலும் உடனடியாக செஞ்சு பழகி நம்ம அதோடைய பேச்சுக்கு அடிமையாயிட்டோம். திடீர்னு ஒரு நாள் இவங்க நம்மளுக்கு பிடிக்கல, இவங்க கூட சண்டை போடுன்னு நம்ம மனசு சொல்லுது, அப்போ உடனடியாக அந்த சண்டையை போட்டுடுறோம். அவங்கள திட்டு, அவங்க மேலே கோவப்படுன்னு யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே வெறுப்பை உண்டாக்கி அதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா அதையும் நம்ம அப்படியே உடனடியாக செஞ்சிடறோம். மற்றவங்க சொன்னால் அதை சிந்திச்சு பார்க்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதே மாதிரி நம்ம மனசு சொன்னால் என்னன்றதை ஒரு 2 நிமிஷம் கவனிக்கிறதுக்கான பொறுமையை இழந்துடுறோம். பொறுமையாக உங்கள் மனசு ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை அப்சர்வ் பண்ணுங்கள், அதை கவனிங்க. நீங்கள் கவனித்தாலே நீங்கள் அந்த ஆக்ஷனில் இறங்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மனசு சொல்கிற பாதி விஷயம் தப்பான வழிக்கான இதுவாக தான் இருக்கும். அதாவது முழுக்க உங்கள் அகங்காரத்துக்கு தீனி போடுற மாதிரி விஷயங்களை தான் அது சொல்லும். நீங்கள் அதை கவனிக்கும் போதே அந்த சிந்தனையே கட்டாயிடும். ஸோ அப்போ அந்த சிந்தனை கட்டானோட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பான எந்த செயலையுமே இறங்க மாட்டீங்க. இது சூசைடிக்கல் தாட்ஸுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லலை, எந்த விஷயங்களுக்குனாலும் பொருந்தும். நீங்கள் இந்த சூழ்நிலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பெட்டர் வழியாக சூசைடை தீர்மானம் பண்ணுறீங்க. ஆனால் அது நிரந்தர தீர்வு கிடையாது. அந்த மாதிரி சிந்தனைகள் வரும்போது நீங்கள் பொறுமையாக காமாகி ஜஸ்ட் அந்த தாட்ஸை அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ தயவு செய்து இந்த மாதிரி தாட்ஸ் வருது, நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவும் பண்ண வேண்டாம். அதை டைவர்ட் பண்ணுறன்ற பேரில் வேறு விஷயங்களை காட்டி உங்கள் மனசை மாற்றவும் வேண்டாம். தைரியமாக அந்த எண்ணங்கள் வரும்போது 2-3 செகண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு 10 செகண்ட்ஸாக இருக்கட்டும், அதை வெறுமனே அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணாலே உங்கள் மைண்டு தானாக காமாறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் தனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தினால இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஈகர்னஸையும் ஆசையும் உங்கள் எண்ணம் மூலமாக உங்கள் மனசு மூலமாக தான் வளர்த்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னோட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல், ஸோ எந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணுன்றது தான் முதல் விஷயம். அதை ஏற்றுக்க முடியாமல் நம்ம யோசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கனவு படம் உடையுதுன்ற பயத்தில் இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே உங்கள் சிந்தனை தான் செய்யுது.
வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் உங்களை துன்புறுத்தினாலோ தொந்தரவு பண்ணாலோ அந்த அளவுக்கு பயப்படக்கூடிய நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மளை யாரோ பேசி பேசி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கோம், நம்மளை யாரோ பீஸ்ஃபுல்லாக இருக்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது என்னன்றதை பொறுமையாக கவனிங்க. அது வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுடைய மனசு தான். அந்த மனசை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே, அதில் வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் கவனிக்காமல் ஆரம்பித்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடராது. கவனிங்கன்றது தான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்ருக்கோம். கண்டென்ட் மட்டும்தான், டைட்டில் மட்டும்தான் வேறு மாறுதே தவிர எல்லா சொல்யூஷனும் ஒரே விஷயத்தை தான் குறிக்க ஆரம்பிக்குது. உங்களுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையான எதிரியை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது தன்னை நிலையை மாற்றி அது தானாகவே உங்களுக்குள்ளே அமைதி பெற ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு எந்த ஒரு கஷ்டமான முயற்சியோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ளே வர எண்ணத்தை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். மைண்ட் ஒரு விஷயத்தை சொன்னோட்டு உடனடியாக அப்படியே ஆக்ஷனில் இறங்கி நம்ம பழகிட்டோம். இப்போ ஒருத்தர் பேச்சை கேட்டு நம்ம பழகிட்டோன்னா நம்ம பழக்கத்தினாலே அவங்க பேச்சை அப்படியே கேட்போம், யோசிக்காமே கேட்போம்ல. அதே மாதிரியே சிந்தனைன்ற பேச்சை கேட்டு நம்ம அப்படியே பழகிட்டதுனால அது என்ன சொல்லுதுன்றதை கூட நம்ம ஃபுல்லாக கேட்க மாட்டேங்கிறோம், உடனடியாக செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நம்மளுடைய ஹேபிட் மாறிடுச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 10 செகண்ட்ஸோ 20 செகண்ட்ஸோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இல்லைனாலும் வேறு உங்களுக்கு ஃபியர்ஃபுல் தாட்டோ, கவலையான எண்ணங்களோ, சேடாக இருக்கிற எண்ணமோ, சந்தோஷமாக இருக்கிறமோ, வாட் எவர் தாட்ஸ், உங்களுக்கு என்ன தாட்ஸ் வருதோ ஒரு 10 to 20 செகண்ட் ஜஸ்ட் அதை வெறுமனை அப்சர்வ் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி பேசும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்து ஒட்டு கேட்டிங்கன்னா எப்படி கேட்பீங்க? அமைதியாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத ஃபுல் அலர்ட்னஸோட. அதே மாதிரி உங்களுக்குள்ளே ஒருத்தன் உங்களை பற்றியே பேசிகிட்ருக்கான், அதை ஒட்டு கேளுங்க. ஆனால் அதை சிந்திக்காதீங்க. அதாவது அப்சர்வ் பண்ணுங்கள், அதை திங்க் பண்ணாதீங்க. மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அப்சர்வ் பண்ணிவிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ இந்த மாதிரி தான் என் மனசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதையே திங்க் பண்ணி அதையே ப்ரெஷர் ஆக்கிக்கிறது. நம்ம இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் ப்ராப்ளம் எவ்வளோ ஹெட்டிக் ஆக்கணுன்றதுக்கு நம்ம வழி பண்ணக்கூடாது. அப்சர்வ் பண்ணிங்களா, அப்படியே மைண்டு காம் ஆகிடும், விட்டுருங்க. அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் திங்க் பண்ணி அதை எக்ஸாஜரேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக வளர்ந்து நிற்கும். அதனால் இந்த மாதிரி சிந்தனை வந்தால் கவனிங்க, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அப்சர்வேஷனில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனையே வராது. முள்ளால் தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி உங்கள் கவனத்தால் தான் இந்த எல்லா எண்ணங்களையும் சரி பண்ண முடியும். எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியை ரீட்டைன் பண்ணணும். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைதியோட பீஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் கவனிப்பை தவிர வேறு எந்த மெடிசனும் கிடையாது இதுக்கு. நன்றி.